விஜய் மக்கள் இயக்கம் அது மாறிடுச்சு. விஜய் மக்கள் இயக்கம் வந்து அவருடைய ஃபேன்ஸ் கிளப்பு. அதனால் அது மாறுமான்னு தெரியல, அது அப்படியே தான் இருக்கும் போல இருக்குது. அது கூட வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, தமிழக வெற்றி கழகம். பயங்கரமாக இருக்குங்க பேர். விஜய் சார் வந்து தலைவர் ஆகிட்டார். அவர் தளபதியிலேருந்து இப்போ அப்படி தலைவர் ஆகிட்டார். ஆனால் அவங்க அப்பா வந்து வெளியில் லோகேஷை பற்றியெல்லாம் தப்பாக பேசினுக்கிறாரு. அது எப்படியோ போட்டோம். அவர் முன்னாடியே நெல்சன் பற்றி கூட பேசியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். விஜயுடைய இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் வந்துடுச்சு. 2026 எலெக்ஷனில் வந்து போட்டி போட போகிறாரு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு 20-25 வருஷம் அப்படி மக்களெல்லாம் வந்து நாளைக்கு வரேன் மறுநாள் வரேன் அப்படின்னு சொல்லாமல் இவர் ஏதோ சட்டுப்புட்டுன்னு ஏதோ வேலை செய்துக்கிறாரு. கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ் வருவார், திடீர்னு பார்த்தா ஆடில் வருவார், திடீர்னு பார்த்தா தக்காக வருவார் தக் லைஃப்பில், அப்புறம் பார்த்தா தலைவராக வருவார். மக்கள் நீதி மையம் அது கொஞ்சம் போரிங்கான விஷயம் தான். அந்த மாதிரி பண்ணுற விஷயன்றது வந்து கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது வந்து என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல நில்லு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. விஜய் வந்து சினிமாவிலேருந்து விட்டுற போகிறார், சினிமாவை விட்டு விலகிறாரு அப்படின்னு அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற ப்ராஜெக்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சினிமாவை விட்டு நான் ஒதுங்கிட்டுறேன், அரசியலுக்கு வந்தால் இப்படி வரணுங்க. சீமான் அண்ணன் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு, இதை பற்றி கேட்டிருக்காங்க. நல்லா உழைக்கணும், உழைத்தா தான் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு இருக்காரு. வர்றது பிரச்சனை இல்லை, வர்றது கஷ்டம் இல்லை, அங்கே நிற்கணும், தோற்று போனாலும் எழுந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு இருக்காரு. அதுவும் கரெக்டு தான். உழைக்கணும்னு சொன்னதும் கரெக்டு தான். ஆனால் இந்த உழைப்பு அப்படின்றது வந்து ஐடியெலாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வேலை செய்த ஒரு டப்புன்னு முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. என்ன ஆகுதோ எப்படி ஆகுதோ, எம்கே ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினுக்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு மெய்யாக போகுதுன்னு தெரியல அந்த கனவு. அதே மாதிரி பிஜேபிக்கு ஏஜென்ட் அவர் செயல்படுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரூமர்ஸ், இது என்ன ஆகும்னு தெரியல. அவர் கொள்கை அதெல்லாம் வந்து வெளியிட்டு யார் கூட கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவார், இல்லை தனியாக நிற்க போகிறேன்னா அப்படின்றதெல்லாம் வந்து வரும் நாட்களில். நிறைய படம் சைன் பண்ணி வச்சுருக்காராம். அந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் ஃபுல் டைம் அரசியல் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.